குட் ஈவினிங். இன்றைய கிளாஸ் சகல போட்டி பரீட்சைகளுக்கும் இப்போதைக்கு கோல் பண்ணப்பட்டு அடுத்தடுத்த மாதங்களில் நடைபெற இருக்கிற அனைத்து போட்டி பரீட்சைகளில் மொழித்திறன், அடுத்தது உளச்சார்பு, நுண்ணறிவு, இந்த மாதிரி பேப்பர்களை வித்தியாசமான முறையில் பார்க்குற மாதிரி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது முதலாவது கிளாஸ் இந்த பேப்பர் பொதுவாக சகல பரீட்சைகளுக்கும் சகல பதவிகளுக்கான பரீட்சைகளுக்கும் ஏற்ற வகையில் இந்த பேப்பர் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் மிக முக்கியமாக அந்த எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கிற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கும் பொருத்தமானது, மிக பொருத்தமானது. இதுல இந்த பேப்பரை கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிற மாணவர்களுக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், பிடிஎஃபாக போட்டுக்கிறேன். நீங்கள் அதை ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மற்றவர்கள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு இருப்பீங்க செக் பண்ணுறதுக்கு. ஆனால் எங்களுக்கு வார மாதம் எக்கச்சக்கமான எக்ஸாமுகள் நடக்கிறதுக்கு இருக்கிறதால எங்களுக்கு அந்த டைம் கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்கு இந்த கிளாஸ் நடத்துறதுக்கு. இருந்தாலும் அந்த கிளாஸை நடத்த முடியாமல் போனால் அந்த டைமுக்கும் வேறு வேறு கிளாஸுக்குரிய ஒழுங்குகள் நாங்கள் செய்கிறதால, பேப்பர்கள் தயாரித்து கொண்டிருக்கிறதால, நீங்கள் இந்த விடைகளை செக் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை மிக இலகுவாக நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இதில் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண முடியாமல் சிறு பிள்ளைகள் இருக்கிற மாணவர்களும் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க, எங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணிடாமல் இருக்குது, மற்றது கவரேஜ் இல்லாத ஏரியா, அதனால் அதையெல்லாம் நாங்கள் கவனத்தில் கொண்டு இனி அடுத்த கிளாஸ் அனைத்துக்கும் வீடியோவாகவே உங்களுக்கு தாரத்துக்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கு. இதில் டவுட்டுகள் எதுவும் இருந்தால் நீங்கள் எங்களோட குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண, எங்களோட குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விடுங்க உங்களுக்குரிய டவுட்ஸுகளை. அது நாங்கள் அடுத்த பேப்பருக்கு நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ரைட், இன்றைய பேப்பர் பார்ப்போம். பழமையாக நாங்கள் பார்க்குற மாதிரி தான். முதலாவது விடயத்தில் 4 கேள்வி, அதாவது இலக்கணப்பிழை. இலக்கணப்பிழைன்னு சொன்னால் அங்கே ஏதோ எழுத்துகள் அதுகளில் தான் பிரச்சனைகள் இருக்கும். எழுத்து பிழையாக இருந்தால் அந்த சொல்லுக்குரிய இலக்கணம் பிழையாயிடும். இப்போ அந்த மாதிரி இருக்கிற சொற்களை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் பாருங்க. முதலாவதுக்கு சொற்பம் பிழையா இருக்கு. சொற்பம்ன்றது அந்த சொற்பத்துக்கு அர்த்தம் இல்லை, அது பிழையானது சொல்லது. ஈரனாவும் இப்பன்னா எல்லாம் பக்கத்துல எல்லாம் வருது, ஆனால் அந்த அந்த சொல் அந்த இதில் பிழையானது. அடுத்தது ரெண்டாவதை பாருங்க, தாழ்மை பிழையானது. இதுல பத்திரம், தர்க்கம், இரக்கம், இது மூன்றுக்கும் அர்த்தங்கள் இருக்கு. தர்க்கம் என்று சொன்னா ஒரு ஆளால ஒரு வாக்குவாதப்படுறது. இரக்கம் என்று சொன்னா குறைந்தது. மற்றது பத்திரம், பத்திரம் என்று சொன்னா பாதுகாப்பானது, அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. மற்றது ஆவணங்கள், அதுகளுக்கும் அந்த பத்திரம் என்று சொல்லுவாங்க. தாழ்மை என்றது மற்ற, அதாவது மௌலகரலானா இதுக்கு வரவணும். அதே மாதிரி மூன்றாவதை பாருங்க, கல்பகம் பிழையானது. அடுத்தது கடிதன் பிழையானது. ஆரம் என்றதுக்கு அர்த்தம் இருக்குது. நீங்க கூடுதலாக அந்த கூகுளில் நான் சொல்லிக்கேன், ஒரு சொல்லில் அர்த்தம், அதாவது இலக்கணம் சரியான வகையில் அமைஞ்ச சொல்லான்றதை செக் பண்ணுற எப்படி என்று இதுக்கு முதல்ல இருக்கிற கிளாஸுகளில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் இருக்குது. அதை செக் பண்ணி கொள்ளுங்க எப்படி என்று சொல்லி. இந்த தட்சணை, மூனை எல்லாம் நாங்கள்
வாழ்க்கையில தொடர்ச்சியா ஒரு சில 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 இடங்கள்ல நாங்க கேள்விப்படுறதுகள் கடிதம் பிழையானது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, எங்களோட அகர வரிசை ஒழுங்கோ நான் போட்டிருக்கேன் பாருங்க. முதலாவது எழுத்த செக் பண்ணி பாருங்க. அது இல்லாட்டி அதுல இல்லாட்டி ரெண்டாவது எழுத்து, அதாவது முதலாவது எழுத்துல ரெண்டு சொற்கள் அல்லது நாலு சொற்களும் ஒரு எழுத்தா இருந்தால், முதலாவது எழுத்தாக இருந்தால், அப்ப அந்த டைம்ல நாங்க ரெண்டாவது எழுத்த செக் பண்ணி அந்த சொல்ல அகர வரிசைப்படுத்தலாம். அதே மாதிரி அகர வரிசைப்படுத்தின ஆன்சர்கள் இதுல சிவப்பால மார்க் பண்ணி பாருங்க. உங்களோட ஆன்சரை செக் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது அர்த்தம், வேறுபட்ட அர்த்தம் கொண்டு வர சொல். நான் மூன்று சொல் ஒரே அர்த்தமா இருக்கும், ஒரு சொல் வித்தியாசமான சொல்லா இருக்கும். அந்த வகையில வேட்கை, பற்று, விருப்பம் அதுல மூன்று உண்டா இருக்கும். தூரிகை என்றது வேற அர்த்தம் வருது. பட்டணம், சிற்றூர், கும்பம், குப்பம், குவியல் இதெல்லாம் இந்த ஒரு குப்பத்துக்குரிய ஒத்தகத்தில் சொற்கள் தான். இந்த சிற்றூர், குவியல் எல்லாம் பட்டணம் என்று வித்தியாசமான சொல், வித்தியாசமான அர்த்தம், எதிர்கருத்து, கிட்டத்தட்ட எதிர்கருத்து. சிறிய ஊருக்கும் அடுத்த எதிர்ச்சொல் என்ற மாதிரி அந்த பட்டணம் வரும். அடுத்தது சபலம், ஆசை, பலவீனம். அடுத்தது சஞ்சலம். இந்த சபலம், ஆசை, பலவீனம் எல்லாம் ஒரே அர்த்தம், சஞ்சலம் வேறது. அடுத்தது திரை, சிறை, வரி, கப்பம். அதுல சிறை என்றது வேறு அர்த்தம். அது திரை, திரை, வரி, கப்பம் எல்லாம் ஒத்த கருத்துள்ள சொற்கள். அதே மாதிரி பாருங்க, இடைவெளி நிரப்புறது, பொருத்தமான சொல்ல வச்சு இடைவெளி நிரப்புறது. முதலாவது பாருங்க, 13ஆம் கேள்வி. உற்பத்தி பொருட்களை விளம்பரம் செய்தலானது கேள்வியை அதிகரிக்கும் உத்தியாகும். கேள்வி என்றுன்னா டிமாண்ட் கூறுறது ஒரு பொருளுக்கும், அதுதான் கேள்வி என்று சொல்றது. அடுத்தது போதைப்பொருள் குற்றத்திற்கு பாரிய, பெரிய, சிறியதெல்லாம் அந்த அந்த வசனத்துக்கு ஒவ்வாத, அதாவது போதைப்பொருள் குற்றத்துக்கு பாரிய தண்டனைகள் வழங்கினால்தான் அதை தடுக்கலாம். சிறிய தண்டனைகள் வழங்குவதன் மூலம் குற்றங்களை தடுக்க முடியாது. இப்போ நாங்கள் எங்களுக்கு அந்த நீதிமன்றம் தண்டனை வழங்குதல் அதெல்லாம் இல்லை. நீதிமன்றம் வந்து எல்லாத்துக்கும் தண்டனை வழங்குது. நீதிமன்றம் சிறிய தண்டனை வழங்கும், பாரிய தண்டனையும் வழங்கும். ஆனால் பாரிய தண்டனை வழங்கினா மட்டும்தான் அதுகளை தடுக்கிறதுக்குரிய ஏழுமா இருக்கும். அதாவது அந்த 14வதுக்கு மூன்றாவது விடை தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, பல்கலைக்கழகங்களில் பகடிவதையினை தடுப்பதற்கான வேலை திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதனை இப்பொழுதும் தடுக்க முடியவில்லை. இதுல எழுத்து பிழை ஒன்று பாருங்க. 15வதுல முடியவில்லை என்று மாத்துங்க. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அது இந்த டைப்பிங் மிஸ்டேக். அது முடியவில்லை. இதை மாத்திக்கொள்ளுங்க, முடியவில்லை என்று மாத்திக்கொள்ளுங்க. இதுக்கு முடியவில்லை என்று மாத்திக்கொள்ளுங்க, இது டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு. அப்ப உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதனை இப்பொழுதும் தடுக்க முடியவில்லை. என்னன்னா இந்த பகுடி வதை என்று ஒரு ஒருமையில இருக்கிறதால எங்களுக்கு அதனை என்று நாங்கள் போட்டோம். பகுடி வதைகள் என்று வந்துருந்தா அவற்றை, அவைகளை என்ற சொல் பன்மை சொல் வந்திருக்கும். அதனால அதனை என்றது சரி, பொருத்தமானது. 16வது கேள்வியை பாருங்க. நாட்டில் கடந்த ஒரு சில நாட்களாக சுற்றுலா பயணங்களில் விபத்துக்கள் அதிகரித்துள்ளன. முதலாவது. அதே மாதிரி 17 தொடக்கம் 20 வரையான வினாக்கள். வசனங்களில் தடித்த எழுத்திலுள்ள சொற்கள். இதுக்கு தடித்த எழுத்திலுள் தரப்பட்டுள்ள சொல்லின் பொருளை குறிக்கும் விடையினை புள்ளிக்கோட்டில் எழுதுக. தடித்த எழுத்து. உட்பரிகை. அரண்மனை உட்பரிகையில் சோழனும் அரசியும் அமர்ந்திருந்தார்கள். உட்பரிகை என்றுன்னா மேல் மாடம். அடுத்தது கிராமத்தவர்களின் ஜீவனோபாய தொழிலாக விவசாயம் விளங்குகிறது. ஜீவனோபாயம் என்றுன்னா வாழ்வாதாரம். வாழ்வாதாரம் தான் ஜீவனோபாயம். அடுத்தது உருத்திராட்ச பூனைகளை நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது. இந்த உருத்திராட்ச பூனைன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவன்கிட்ட தீய பழக்கங்கள் இருக்கு, அவன் தீய ஒரு கெட்டவன், ஆனா அவன் அங்க நல்லவனா நடிச்சு கொண்டிருப்பான். இந்த உருத்திராட்ச மாலை போட்டிருக்கிற ஒரு பூனை. இந்த அந்த இந்த 4 விடையிலையும்
நாலாவது விடையும் வந்து பொருத்தமான விடை. ஆனா அவன் நடிக்கிறவன். உருத்திராட்ச புரியனா நடிக்கிறவன். அப்ப பாசாங்கு செய்பவன். 19வதுக்கு இரண்டாவது. அதுதான் பொருத்தமான விடை. என்னடா நம்பி ஏமாந்து விடக்கூடாது. இந்த நம்பி ஏமாந்துறா ஒரு நல்லவனா இருப்பான், நல்லவனா இருப்பான், ஆனா உள்ளுக்கு அவன் கெட்டவனா இருப்பான். அப்ப நாங்க நம்பிடுவோம். அப்ப ஏமாந்து கூட அந்த 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 வகையில இந்த விட இரண்டாவது விட பொருத்தமானது. அடுத்தது, இலங்கை காப்புறுதி கொடுத்தாவனம் 2015ஆம் ஆண்டு தனது வைர விழாவை கொண்டாடியது. வைர விழா வந்து 60ஆம் ஆண்டுக்குரியது, 60 ஆண்டுக்குரியது. 50 ஆண்டு வந்து பொன் விழா. இதில் நான் பிரேக்கெட்ல போட்டு காட்டிக்கிறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது பொன் விழா. 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா. வைர விழா வந்து 60 ஆண்டு. அடுத்தது அடுத்தது பாருங்க, 21ஆம் கேள்வி. இதை சேர்த்தெழுகிறது. இந்த சேர்த்தெழுகிறதுக்கு நான் உங்களுக்கு எழுதி தந்திருக்கேன், இதுல டைப் பண்ணி தந்திருக்கிறேன். நீ எழுதினத்தையும் இதையும் செக் பண்ணி பாருங்க. ஆனா உங்களோட வசனம் வந்து இது நான் போட்டிருக்கிறது இதுதான் இல்லை, அந்த வாக்கியத்தை முழுமைப்படுத்துற மாதிரி, சரியாக முழுமைப்படுத்துற மாதிரி, இடையில டொட் வராம, இடையில டொட் முழு மாத்திரை வரக்கூடாது. அப்படி வராம ஒரு வசனத்துல இருக்கும் சொன்னா உங்களோட இலக்கணத்துக்கு இலக்கண ஒழுங்குலையும் அது அமைஞ்சிருந்துக்கு சொன்னா உங்களோட விடை சரியானது. அதே மாதிரி இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க, செக் பண்ணுங்க. 23, 24. அடுத்த கேள்வியை பாருங்க. 25 தொடங்கி 28 வரையான வினாக்களில் 4 வசனங்களில் இலக்கண பிழையின்றி காணப்படும் வசனத்துக்கான இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக. நாங்கள் இவ்வளவு நாளும் பார்த்திருப்போம். நான் 4 வசனமும் வெவ்வேறு வசனங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் சற்று ஒரு வித்தியாசமாக ஒரே வசனத்தில் இருக்கிற விடயங்களை, ஒரே வசனத்தை அப்படியே வந்து அதில் இருக்கிற வசனம் எது பொருத்தமானது தான் இதில் கேட்டிருக்கு. இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றிலையும் ஏதாவது ஒரு எழுத்து பிழையா இருக்கும், அல்லது எழுத்து இல்லாம இருக்கும். அப்ப அந்த மாதிரி செக் பண்ணி சரியானதாக காணப்பட்ட வசனங்கள் இதில் தரப்பட்டிருக்கு. 25க்கு 4வது வசனம், 26க்கு 2வது வசனம், 27வதுக்கு 1வது வசனம், 28வதுக்கு 4வது வசனம். இது ஏன் நான் அப்படியே விடுறேன் உங்களுக்கு பார்க்கறது வேண்டியதுனா, நீங்க இதை உங்களோட ஆன்சரோட செக் பண்ணிட்டு அதில் ஏதும் உங்களுக்கு டவுட்ஸுகள் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜை போடுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பந்தியை தந்து அதில் 5 கேள்விகள் தரப்பட்ட, 5 வசனங்கள் தரப்பட்டு அது சரியா அப்படியாண்டு போடுறது. நான் தரப்பட்டது உங்களோட பேப்பர்ல, அதாவது நான் உங்களுக்கு போட்டிருக்கிற பிடிஎஃப் பேப்பர்ல, நான் தந்திருக்கிற பிடிஎஃப் பேப்பர்ல இந்த என்னன்னு சொன்னா இடைவெளி இல்லாம, அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், இடைவெளி இல்லாம இருக்கும். அப்படியே ஒரு ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஒரே வசனம், ஒரே பந்தி மாதிரி அப்படியே தரப்பட்டிருக்கும். ஆனா நான் என்ன செய்யறேன்னா, இதுல உங்களுக்கு இலகுவாக அந்த விளங்க விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி பந்தியாக பிரித்து விட்டுருக்கேன். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக விளங்கும். விளங்குனா இந்த இதுக்கு விடை எழுதலாம், விடையை கண்டுபிடிக்கலாம். அந்த வகையில இந்த பெறுமதி தொடர்பு அணுகுமுறையாளர்களின் எதிர்பார்ப்பு வறிய மக்களுக்கு நீண்ட காலத்துக்கான உதவி வழங்குவதாகும். என்ன பாருங்க, பெறுமதி தொடர் அணுகுமுறையின் ஆதரவாளர்கள் கடைசி பந்தியை பாருங்க. வறிய மக்களுக்கு உதவுவதற்கான சிறந்த வழி அவர்கள் பங்கேற்கும் கைத்தொழில்களுக்கு உதவியாகும் என வாதிடுகின்றனர். இப்போ அவங்களோட நோக்கம் வந்து அந்த மக்களுக்கு நீண்ட காலத்துக்கு உதவி வழங்குறது. பாருங்க, சரி. 30வது பாருங்க. பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட பொதியில் வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்ட 2 பிரிவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. என்ன பொதி வழங்கப்பட்டிருக்கு? முதலாவது இதை பாருங்க, பொதி சுயதொழில் ஆரம்பிப்பதற்கான கடன் உள்ளிட்ட அவர்களின் நன்மைக்கான பொதி ஒன்று வழங்கியுள்ளது. என்ன பொதி பாருங்க? மக்களின் நல்வாழ்வினை மேம்படுவதற்கான நோக்காக கொண்ட வருமானம் உருவாக்கும் செயற்திட்டங்கள்
கமா குறுகிய கால தொழிலை நோக்காக கொண்ட பயிற்சி மற்றும் சுயதொழில் ஆரம்பிப்பதற்கான கடன். இப்ப எத்தனை என்ன வருது? குறுகிய கால தொழிலை நோக்கமாக கொண்ட பயிற்சி, அதோட சேர்த்து கடன். அப்ப ரெண்டு விடயங்கள் இதுல தரப்பட்டிருக்கு. சரியானது. மூன்றாவது 31வது பாருங்க. வறுமை மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு கிடைக்கப்பெறும் பயிற்சி தொடர்பாக இந்த எழுத்தாளர் மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்? நல்லா எழுதியிருக்காரா அந்த பயிற்சி? பாப்பம். இந்த இரண்டாவது வசனத்தை பாருங்க. இக்குறுகிய கால பகுதியில் குறுகிய கால பயிற்சிகள் தேவையான தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முயற்சியாளர் தேர்ச்சிகளை அபிவிருத்தி செய்ய போதாமல் இருந்ததுடன், மேலும் வறிய மற்றும் வசதி குறைந்த மக்களே புதிய தொழில் முயற்சியை ஆரம்பிப்பதுள்ள இடைநேர்வை குறைந்த அளவில் பொறுப்பேற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த 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 வசனத்தில் இந்த பந்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த பயிற்சி மட்டும் உங்களுக்கு அது பொருத்தமாக அமையல. அப்ப அந்த பயிற்சியை அவர் மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ளல. அப்ப நாங்க அந்த வசனம் பிழையான வசனம். வறுமை மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு கிடைக்கப்படும் பயிற்சி தொடர்பாக இந்த எழுத்தாளர் மகிழ்ச்சி அடைகிறார். என்ன மகிழ்ச்சி அடையவில்லை, என்னடா இன்னும் அது காணாதான் சொல்றார். பிழை. அடுத்தது, வறுமையை ஒழிப்பதற்கான அடிப்படை படிமுறையாக அமைவது போட்டித்தன்மையுடைய கைத்தொழில்களாகும். ஏண்டா அது எங்க சொல்லப்பட்டிருக்கு? படிமுறை. பொருளாதார வளர்ச்சி இல்லாது வறுமையை ஒழித்து நீடித்து நிலைத்திருக்காது மற்றும் பொருளாதார வளர்ச்சியை போட்டியற்ற கைத்தொழில்கள் மூலம் நீடித்து நிலைத்திருக்க செய்ய முடியாது. அப்ப இதுல ரெண்டு விடயத்தை சொல்றாரு. ஒன்று, பொருளாதார வளர்ச்சி இல்லாது வறுமை ஒழிப்பு நீடித்து நிலைக்காது. அதோட சேர்த்து பொருளாதார வளர்ச்சியை போட்டியற்ற கைத்தொழில்கள் மூலம் நீடித்து நிலைத்திருக்க முடியாது. அப்ப போட்டியோட சேர்த்து வறுமை பொருளாதார வளர்ச்சி இல்லாம வறுமை ஒழிக்கப்பட மாட்டாது என்று அவர் சொல்றார். இப்ப ரெண்டு போட்டியற்ற கைத்தொழில்களும் பொருளாதார வளர்ச்சியும் வறுமை ஒழிப்புக்கும் சம்பந்தப்படுது. அப்ப அவர் வேறு சொல்லிக்காரன்னு சொல்லி, வறுமை ஒழிப்பதற்கு அடிப்படை படிமுறையாக அமைவது போட்டித்தன்மையுடைய கைத்தொழில்களாகும். அது பிழையானது. ஏன்னா போட்டித்தன்மை ஒரு பகுதி. இப்ப பிழை என்று நீங்க போட்டீங்கன்னா சரி. அடுத்தது, சுயதொழில் புரிவோரின் வாழ்க்கை தரங்கள் உயர்வடையாதிருப்பதற்கான காரணம் குறைந்த லாப வீதம் காணப்படுவதாகும். சுயதொழில் புரிவோரின் வாழ்க்கை தரங்கள் உயர்வடையாதிருப்பதற்கான காரணம் குறைந்த லாப வீதம் காணப்படுவதாகும். எங்கறியது? இந்த நாலாவது வசனத்தை பாருங்க. குறைந்த மட்ட இதுல இருக்கிறதா நாலாவது வசனம். உங்களோட பந்தியில நான் தந்திருக்கிற அந்த பிடிஎஃப் பேப்பர்ல இருக்கிற இதுல பந்திகளா இல்ல. அதை நீங்க அதுல மார்க் பண்ணி கொள்ளுங்க. நான் இதுல படிப்பிக்கக்குள்ளான்னு இதை பந்திகளாக மாத்தி போட்டு நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். ஏன்னா எக்ஸாம் எழுதிய நீங்க எப்படி எல்லாம் செய்ய இயலாது. ஆனா உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய வகையில நான் இதை சொல்றேன். நீங்க எக்ஸாம் எழுதிய என்னன்னா அந்த பந்தியை நீங்க மாத்திராது. ஆனா பந்தியை நீங்க செப்பரேட்டாக கொஞ்சம் மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணி நீங்க அந்த இதை கண்டுபிடிக்கலாம் நீங்க ஆன்சரை. அந்த வகையில பாருங்க, குறைந்த மட்ட உற்பத்தி திறன். எத்தனையாவது வசனம்? 1, 2, 3, 4வது வசனம். குறைந்த மட்ட உற்பத்தி திறனுடன் இணைந்த இச்செயற்பாடுகள் குறைந்த லாப வீதம் சுயதொழில் புரிவோரின் வாழ்க்கை தரங்களை உயர்த்துவதற்கு அடிக்கடி தவறிவிடுகிறது. இப்ப இந்த குறைந்த லாப வீதம் தான் அவங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருது. அப்ப இது இந்த 33 சொல்லப்பட்டிருக்கிற விடயம் சரியானது. அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு கடிதம் எழுதுறது. ஏண்டா சட்டவிரோத மணல் அகழ்வு, அதாவது அந்த நீர் பாய்ச்சல் வாய்க்கால்களுக்குள்ள இருக்கிற மணலை அகற்றுறதால இந்த நீரை வயலுக்குள்ள பாய்ச்சலாம இருக்கு. விவசாய நிலம் பாதிக்கப்படுது. இதை தடுக்கிறதுக்காக நாங்க என்ன செய்யணும்? அரசாங்க அதிபருக்கு கடிதம் எழுத சொல்றாங்க. யாருக்கு? பிரதியோட பிரதேச செயலாளருக்கு பிரதியிட்டு. அப்ப நாங்க இதுக்கு முதல் பார்த்த கடிதங்கள் ஒரு அதிகாரிக்கு எப்படி எழுதுற கடிதம், நேரடியா அந்த அதிகாரிக்கு மட்டும். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்ன சொல்லி பிரதி போடணும். யாருக்கு? ஒரு அதிகாரிக்கு பிரதியோட கொப்பியோட நாங்க
அந்த கடிதத்தை அனுப்ப வேணும். அப்ப அந்த கொப்பி நாங்கள் எப்படி போடுறோம், அதுதான் இதுல மிக முக்கியமான நோக்கம். முதல் பாருங்க, பெயர், செயலாளர், விவசாய அமைப்பு, கிராமம், திகதி, இதை நாங்க போடுறோம். இது நாங்க கட்டாயம் இந்த இடத்துல போட்டுக்கொள்றோம். இதையோட நாங்க எழுதணும். அடுத்தது அரசாங்க அதிபர், உங்களுக்கு என்ன மாவட்டம்ன்றதை போட வேணும். ஏன்னா இந்த ஃபார்மேட் வந்து நான் இதுக்கு முதல் இருக்கிற 2-3 வீடியோவில் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் இந்த கடிதம் எழுதுகிற மெத்தட்டுக்குரிய ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டை பார்த்து நீங்க எதை செய்யுங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்க்குறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேசா விளங்கும். இப்போ 2வது இதை போடுறீங்க. 3வது விழிப்பு, ஐயா அல்லது அம்மணி என்றது போடுறீங்க. ஏன்டா ஐயா எங்களுக்கு அந்த அதிகாரி வந்து ஆனா பெண்ணான்றது தெரியாது, அதனால நாங்கள் இந்த மாதிரி போடுறோம். அதிகாரியோட பேர் அவங்க ஆணாண்டு தந்திருப்பாங்கன்னு சொன்னா நாங்கள் ஐயாண்டு போடணும், பெண்ணாண்டு தந்திருந்தாங்கன்னு சொன்னா அம்மணி போடணும். இது விழிப்பு மிக முக்கியமானது. அடுத்தது இந்த சட்டவிரோத மணல் அகழ்வு தானங்களுக்கு ஹெடிங்கா வரப்போகுது. இந்த மாதிரி உள்ளகம் நீங்க எழுதுறதையெல்லாம் நீங்க எழுதலாம். 1வது பந்தி 2வது பந்தி எழுதிட்டு நன்றி என்று போடுங்க. பிறகு இந்த மாதிரி போடுங்க சைன் பண்றதுக்கு, இப்படிக்கு தங்களின் கீழ் பணி உள்ள, பிறகு உங்களோட கையொப்பம், உங்களோட பதவி போட்டுட்டு மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த மாதிரி ஒரு இது போடுறது பிரதி என்று போட்டுட்டு கீழுக்கு ஒரு ஆளுக்கு தானே போடுறோம். முதலாவது 2-3 இருக்கணும்டா 2-3 வரணும். ஒரு ஆளுக்கு போடுறபடியா 1 யாருக்கு போடுறோம், பிரதேச செயலாளர். அவர் அலுவலகம் எங்க, பிரதேச செயலகம். இடம் போடணும், எந்த இடம் என்று. அதில் மிக முக்கியமாக இப்படி ஒரு சொல்ல நீங்க போடணும், உரிய நடவடிக்கைக்காக என்ற கடிதம் கொப்பி ஒன்று அவங்களுக்கு போகும். அதை வச்சுட்டு அவங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேணும். ரைட். இப்படியே வந்துட்டு அடுத்தது கட்டுரை. இந்த கட்டுரை எழுதுறதும் ஒரு கிட்டத்தட்ட 3 வீடியோ நான் போட்டுக்கிறேன். கட்டுரை எழுதுறதுல மிக இலகுவாக இப்படி கட்டுரை எழுதலாம்னு சொல்லி. இப்ப இந்த 2-3 நான் பேப்பர்ல பார்த்த அளவுல முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கு அல்லது வேற வேற பதிவாளர் பதிவாளர்களை ஆட்சேர்ப்பு செய்கிறது, இந்த மாதிரி கூடுதலான பேப்பர்களுக்கு நான் பார்த்துருக்கிறேன். உள்ளடக்கத்துக்கு தலைப்புகள் தராங்க, அது மிக லேசானது. ஏன்னா அந்த தலைப்புகளை கொண்டு நாங்கள் எழுதுறல, அந்த நாங்கள் எழுதுற பந்தியில அந்த தலைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது உள்ளடங்கணும். இப்போ அவங்க 4 தந்திரிக்காங்கன்னு சொன்னா உள்ளடக்கத்தில் 4 பந்தி நாங்கள் எழுதணும்னு சொன்னா இந்த 4 தலைப்புகளில் இருக்கிற விடயங்களும் அதில் உள்ளடங்கிடும். உள்ளடங்குற என்ன செய்யும், எங்களுக்கு 250 சொல்லுக்கும் மிக லேசாக வந்துடும். ஆனால் இந்த மட்டும் இதில் இருக்கிற அந்த தலைப்புகளை மட்டும் கொண்டு ஹெடிங்காக போட்டுறக்கூடாது, கட்டுரைக்கு அது பிழையாகும். அப்போ நாங்கள் முதலாவது எங்கட விருப்பத்துக்கு எழுதுறது முகவுரை எழுத போகிறோம். அடுத்தது உள்ளடக்கம் எழுத போகிறோம். இறுதியாக ஒரு முடிவுரை எழுத போகிறோம். எனவே என்று போட்டு முடிவுரை. இந்த முகவுரையும் முடிவுரையும் தான் நாங்கள் எங்கட சிந்தனையில் எழுத போகிறோம். நடுவில் இருக்கிற 4 பந்திகள் வந்து அவங்க தந்திருக்கிற இந்த ஹெடிங்குகளை வச்சு நாங்கள் எழுத போகிறோம். அப்போ எங்களுக்கு கட்டுரை மிக இலகுவாக வந்துடும். எழுதுனீங்கன்னா 30 புள்ளிகள் இதில் கிடைக்குது. ரைட். இந்த மாதிரி தான் இதில் இந்த பேப்பர் நாங்கள் செய்கிறோம். எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒன்று தான். இதில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இந்த இது இந்திய பேப்பர், இது நான் வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். அடுத்தது ஆப்டிடியூட் பேப்பர், இது நாளைக்கு நடக்கிற ஆப்டிடியூட். நான் இப்போ போட்டு விடுறேன் ஆப்டிடியூட் பேப்பரை. அதை நீங்கள் முதல் செய்யுங்க. செஞ்சுட்டு நான் போடுற வீடியோ நாளைக்கும் கிளாஸ் நடக்க சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை. அதனால உங்களுக்கு அப்படி நடத்த இயலாட்டியும் உங்களுக்கு டக்குன்னு நான் வீடியோவை கிரியேட் பண்ணி உடனே போட்டு விடுறேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஆன்சரை சரி பண்ண பாருங்க. ஏன்னா உங்களோட பேப்பரை நான் ஏற்கனவே ஏர்லியாக போட்டுருவேன், போட்டுறேன். அதுக்காகத்தான் நான் போடுறேன். நீங்கள் இப்படியே செஞ்சு பார்க்கணும். ஏன்னா இப்படியே தெரியாமல் அந்த பேப்பரை நீங்கள் இப்படியே செஞ்சு பார்க்கணும். ஏன்னா அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களால் வின் பண்ணிடும்.
பேப்பரை தந்து விடையும் தந்துனா அதை பார்த்து விடையை பார்த்து மார்க் பண்ணுறதால எந்த பிரயோசனமும் இல்லை. அதனால முன்கூட்டியே நான் பேப்பர் ரெண்டை போட்டு விடுறேன். நாளைக்கு உங்களுக்கும் அந்த வீடியோவை போட்டு விடுறேன். போட்டேன்னு சொன்னா உங்களுக்கும் அதை பார்த்து உங்களோட ஆன்சரை திருத்திக் கொள்றதுக்கு லேசாக இருக்கும். உங்களை நீங்க எப்படி மதிப்பிட்டு கொள்ளலாம், எப்படி எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி. ரைட், தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.